எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் பணம் சொல்கிறது வந்து எவ்வளோ துல்லியமாக இருக்குன்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, என்கிட்ட பிப்ரவரி மாதம் வந்து ஒரு ஜாதகம் வந்துச்சுங்க. அந்த ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து சார் வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேலை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வேலை இருக்குன்றதுக்காக கேட்டாருங்க. ஓகே, பிப்ரவரி மாதம் வரும்போது அந்த ஜாதகரோட காலபுருஷத்துவப்படி கிரகநிலை இந்த மாதிரி இருக்குங்க. ஏஎல்பி லக்னம் வந்து தனுசு. நம்ம ஏஎல்பி முறையில் வந்து நம்ம ஜென்ம லக்னத்தை எடுத்துக்கிறது இல்லை, ஏஎல்பி லக்னம் தான் எடுத்துப்போம். ஏஎல்பி லக்னம் வந்து தனுசு, குரு பகவான் வந்து விருச்சிகத்தில் இருந்தார். இப்போ ஜாதகர் என்ன கேட்டார், வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு. நான் அவர்கிட்ட வந்து ஒரு 3 விஷயம் கேட்டேங்க. அதாவது வேலை காரணமாக அவருக்கு வந்து முதுகு தண்டில் வந்து ப்ரெஷர் இருக்கா, டென்ஷன் இருக்கா, ஏதாவது வலி இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். வேலை வந்து அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்குமா, அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்த்தா தான் வருமானம் வருமானு கேட்டேன். ஆமான்னு சொன்னாருங்க. மனைவியால் வந்து வேலையில் வந்து ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். அவர் ஆச்சரியப்பட்டு போட்டார். எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? நான் சொன்னேன், அதாங்க ஏஎல்பி ஜாதக முறை இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்களும் படிங்கன்னு அப்பயே அவர்கிட்ட சொன்னேன். ஓகே, அவர் என்ன கேட்டார், சார் இது மாதிரி நான் வந்து இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, நான் வந்து வேறு வேலை பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேலை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் குரு திரு பொருளுடைமூர்த்தி அவர்கள் இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் மிக அழகான விதிமுறைகளில் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த விதிமுறைப்படி ஏஎல்பி லக்னம் தனுசில் போகும்போது புது வேலையோ வேறு வேலையோ இல்லை புது முயற்சிகளோ பண்ணக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் ஒரு 11 ஜூலை 2025 வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லக்னம் வந்து மாறும்போது உங்களுக்கு வேலை வந்து சிறப்பாக இருக்கும், வருமானம் வந்து லாபகரமாக இருக்கும். இப்போ 11 ஜூலை 25 முன்னாடி நீங்கள் வேலை மாறினீங்கன்னா வேலையில் வந்து அழுத்தம் இருக்கும், அழுத்தம் குறையாது, வருமானம் விரயமாயிடும், நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், தேவையில்லாத சிக்கல்கள்லாம் ஏற்படுங்க, அதனால் மாறாதீங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க. சரின்ட்டு போயிட்டார். அப்புறம் போன வாரம் அவர்கிட்ட பேசினேன், என்னங்க எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டால், சார் நீங்கள் சொன்னீங்க வேலை வந்து மாற வேணான்ட்டு 11 ஜூலை 2025 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொன்னீங்க. ஆனால் மனைவியோட ப்ரெஷர்னால நான் வந்து வேலையை வந்து மாறிட்டேன், வேலை மாறுறதுனால என்ன ஆகிப்போச்சு, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஏஎல்பி ஜாதக முறையில் அந்த சாஃப்ட்வேரில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவர்கிட்ட கேட்டது வந்து நான் வந்து நீங்கள் வந்து 15 மார்ச் 2024 அந்த தேதியில் நீங்கள் வந்து வேலை மாறினீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. ஓகே, வேலை மாறும்போது நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் போய் தான் வேலை பார்த்துக்கணும், பூர்வீகத்தில் வேலை இருந்திருக்காது அப்படின்னு. ஆமான்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குற மாதிரி வேலை தான் இருக்கும், வர வருமானம் உங்கள் போக்குவரத்துக்கோ இல்லை வர வருமானம் சரியாக இருக்காது, விரயமாயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அப்போ இவருக்கு பிரச்சனை வேலையில் ப்ரெஷர் வந்து எப்போ ஆரம்பிச்சுனாக்கா 22/3/2023 மனைவி மூலியமாக வேலையில் வந்து அழுத்தம் உண்டாயிருக்கு. இந்த தேதிகள், இந்த கால டியூரேஷன்லாம் துல்லியமாக ஏஎல்பி ஜாதக முறையில் மட்டும்தாங்க தெரியும். வேறு எந்த முறையிலையும் இவ்வளோ 100% துல்லியம் கிடைக்காது, சொல்லவும் முடியாதுங்க. அப்போ நான் சொன்னதை கேட்காம அவர் வேலை மாறினதுனால என்ன ஆகி போச்சு, அவர் இருக்கிற ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் தான் வேலை கிடச்சிது. அப்போ இருக்கிற ஊருக்கும் வேலை பார்க்குற ஊருக்கு வந்து கிட்ட 2.5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். அப்போ வர்ற வருமானம் பாதி வந்து பஸ் அளவுக்கே போயிடுது. பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிட்டார். சரி போனாரே வருமானம் நல்லா இருக்காண்டா, வருமானமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் 11 ஜூலை 2025 அப்புறம் லக்னம் வந்து மாறும்போது அவருக்கு வேலை எப்படின்னு பார்த்தா லாபகரமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் கேட்கல. ஸோ இது வந்து எதுக்குனாக்க ஏஎல்பி ஜாதக முறையில் வந்து எவ்வளோ துல்லியம், சொன்னதை எப்படி நடக்குது, அதுக்கு வந்து அவ்வளோ துல்லியமான பலனுங்க. இது வந்து வேறு எந்த ஜாதக முறையிலையும் கிடையாது. ஸோ இந்த ஜாதக முறையை உருவாக்கிய திரு பொருளுடைமூர்த்தி அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி.
எல்லாரும் ஜாதகம் படிக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொஞ்சம் மருத்துவமும் கொஞ்சம் ஜாதகமும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தொழில் முறையாக ஜாதகம் பார்க்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நமக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது இந்த ஏஎல்பி முறையில் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நமக்கு தெரியும் எந்தெந்த பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், இந்த பிரச்சனை வந்து சமாளிக்க முடியுமா இல்லை அனுபவிச்சா தீரணுமா, இதெல்லாம் வந்து இந்த ஏஎல்பி முறையில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ஏஎல்பி படிக்கணும், வாழ்க்கையில் வந்து வளம் பெறணும். நன்றி.